எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டவ் க்ளீனிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இந்த லைசால் டிஸ்இன்ஃபெக்ட் கிச்சன் கிளீனர் இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. இது என்ன பண்ணுங்கோ, இந்த இதெல்லாம் எல்லாத்தையும் பர்னர் அது ஸ்டாண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்கோ. இதால் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இது பாருங்க, எங்கெங்கே உங்களுக்கு இது இருக்கோ அங்கே எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்கோ. 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பராலேயே நம்ம க்ளீன் பண்ணலாம். இது ஒன்றும் இது விழாது, கீரெல்லாம் விழாது. ஸோ ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணாலும் இன்னும் டக்குனுமே ஈஸியாக போயிடும். கொஞ்சம் நம்ம ஒரு மாதம் விட்டுட்டு பண்ணினோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு க்ளீனாக அதுவாகிடும். இது நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாகவே தேய்க்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு கத்தி, அந்த கத்தியில் இந்த எட்ஜிலெல்லாம் இருக்கும் அழுக்கு, இதெல்லாம் இப்படி கீறி விட்டேன்னா, இப்படி கத்தியை முன்னையும் பின்னையுமா திருப்பி கீறி விட்டேன்னா இந்த இது எல்லாமே வந்துடும். இது பாருங்க, ஈஸியாக நல்லா க்ளீனாக வந்துடும் எல்லாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்கோ. அதுக்கப்புறம் திருப்பியும் தண்ணி போட்டு பிழிஞ்சு உங்களுக்கு அலம்புறதுக்கு வசதி இருந்தது அப்படின்னா நம்ம போட்டு அலம்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2-3 வாட்டி நல்லா ஈரத்துணியை தொடச்சிட்டு அப்புறம் ட்ரை துணியை தொடங்கோ, திருப்பி ஈரத்துணியை தொடங்கோ, ட்ரை துணியை தொடச்சிட்டு அப்புறம் வந்து க்ளீனாக ஆகிடும் அடுப்பு உங்களுக்கு. இந்த எட்ஜிலெலாம் நீங்கள் கத்தியில் இப்படி பண்ணினீங்கன்னா இது எல்லாமே வந்துவிடும். இது போட்டு நம்ம ஊற வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே க்ளீனாக போகிறது எல்லாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பர் கொஞ்சம் போட்டுடணும், அவ்வளோதான். நான் தொடச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து என்னென்னா நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு ஊற வச்சுட்டு இது பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்க, உங்கள்கிட்ட ஒய்ப் இருந்ததுன்னா இந்த ஒய்ப்பால் முதல்ல தொடச்சிருங்கோ. இந்த டஸ்டெல்லாம் வந்துடும். முதல்ல ஒரு ஒய்ப் வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சி விட்ருங்கோ. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிடணுன்னா கொஞ்சம் வந்து இந்த இதெல்லாம் அவ்வளோவா படியாது. அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் அ வீக்காவது நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த இது போட்டு பண்ணணும். டெய்லி வாஷ் பண்ணுறது, டெய்லி நம்ம அப்படியே இது போட்டு அலம்பலாம். இதுவே நீங்கள் போட்டு அலம்பலாம். டெய்லி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிடனா நைட்டு எந்த பிசுக்குமே இருக்காது, கிச்சன் ரொம்ப க்ளீனாக இருக்கும். திருப்பி இன்னொன்று வச்சு தொடங்கோ. இப்போ ஒரே மெஷ்ஷாக தான் இருக்கும், கொஞ்சம் பாருங்கோ. அதுக்கப்புறம் தொடச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் கரெக்டாக க்ளீன் ஆகிடும். நம்ம இப்போ வெறுமனை தொடச்சதுலேயே உங்களுக்கு வந்து இந்த வைப்புனால நன்னா போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு திருப்பி ஒரு ட்ரை கிளாத்தோ இல்லை இந்த இந்த டிஷ்யூவோ வச்சு, சாதா டிஷ்யூவோ வச்சு தொடச்சல்னா நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பர்னர் அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த கத்தியை வச்சு நல்லா இங்கெல்லாம் சுரண்டினதில் எல்லாம் போயிருக்கு பாருங்க. அது ஒன்றும் கீரெல்லாம் விழாது. அந்த இது ஸ்க்ரப்பர் வச்சே நம்ம வந்து எல்லா இடமும் தேய்க்கலாம், அது ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் துணியை நல்லா ஈரப்படுத்திக்கோங்க, ஏன்னா அதில் உள்ள அந்த இதெல்லாம் நம்மளுக்கு போகணும். அதனால் அதை நல்லா ஈரப்படுத்திட்டு ஒரு வாட்டி இந்த கிளாத்லாம் நான் வந்து மீஷோலேருந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா யூஸ் ஆகுது, ரீயூசபிள். இது நீங்கள் இது பண்ணிவிட்டு திருப்பி வாஷ் பண்ணி காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் எல்லா இடமும் நல்லா தொடச்சி விட்ருங்கோ. அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தோ இல்லை டிஷ்யூவோ வச்சு திருப்பி தொடச்சி விட்டேன்னா நம்ம அடுப்பு வந்து க்ளீனாக ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப இதுக்கு ஒன்றும் ஸ்ட்ரெயின் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. அவ்வளோதான், வேலை டக்குன்னு முடிஞ்சிடும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும் எல்லாம். க்ளீனாக
தொடச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து அடுப்பை மெயின்டைன் பண்ண. இந்த அடுப்பு நான் வாங்கி வந்து 15 வருஷம் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ்.